அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்குமே ஈத் முபாரக். சின்னதாக ஈத் மினி விலாக் ஒன்று இன்றைக்கி பார்த்துடலாம். பெருநாள் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது மெஹந்தி தான். நாங்கள் வந்து நைட்டே மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மெஹந்தி வந்து என் அக்கா பொண்ணு தான் வச்சு விட்டாங்க. இது வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் போட்டு விட ஆரம்பிச்சிட்டேன். பெருநாள் அப்படின்னாலே நம்மளுக்கு மருதாணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நானுமே அப்படி தான். நானாக வந்து இலை மருதாணி தான் ரொம்ப விரும்புவேன். கோன் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். ஆனால் என் அக்கா பொண்ணு இருந்ததுனால கொஞ்சம் டிசைனாக நல்லா வச்சு விட்டுருந்தாங்க. நான் வந்து மெஹந்தி வச்சதை கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் அக்கா பொண்ணு வந்து ஒரு 1 ஹவர் வச்சுக்கோ, அப்போ தான் நல்லா செவக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இடையில வந்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபிர்தௌஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்வீட்லாம் வந்து 10 மணிக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்ட டைமை பார்த்திங்கன்னா 12 மணி இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து எனக்கு இந்த ஸ்வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா முட்டை மிட்டாயும் அப்புறம் வந்து பீட்ரூட் அல்வாவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நானுமே தூங்கினா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலப்பம் நவாபி இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு வச்சாதான் கொஞ்சம் அதுவுமே வந்து நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் தூங்கினா வேலைக்கு ஆகாது. டைமை பார்த்திங்கன்னா 5 மணி. இதுக்கப்புறம் நம்ம ரெடியானால் தான் வந்து டைமுக்கு நம்ம தொழுகை போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே தொழுகை கிளம்பிட்டோம். 8:30க்கு தான் தொழுகை. ஆனால் நாங்கள் 8 o'clockே போயிட்டோம். ஏன்னா சீக்கிரம் போனால் தான் வந்து இடமுமே பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகையும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்ததோட நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. நான் என்னென்ன ஐட்டம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா சிக்கன் குருமா, அப்புறம் இடியாப்பம் வெளியில் வாங்கியாச்சு. அப்புறம் கோழியப்பம், வட்டிலப்பம், நவாபி, அப்புறம் சேமியா இது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. கேசரி, வாழைப்பழ போண்டா இது எல்லாமே வந்து அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்குள்ள சாப்பாடும் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு. கோழியப்பம் வட்டிலப்பம் ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. இன்ஷால்லா செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரியாணிக்காக எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு. ஆனால் வந்து எதுவுமே செய்யலை. சரி மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஈதுக்காக செஞ்சுருந்த நவாபி சேமியா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். எல்லாருக்கும் பெருநாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.